ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மட்டும் நாம் தியானிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:26 என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் 3:26 1 கொரிந்தியர் மன்னிக்கவும் 3:16 நீங்கள் ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அடுத்தது, தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பார். பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. பொதுவாக கடவுள், தேவன், இறைவன் என்று பல ரீதியிலே நம்பப்படுகிற விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே கொண்டு வந்து நிலைநிறுத்த பலர் பலவிதமாக பிரயாசப்படுவார்கள். எங்கள் குடும்பத்தில் கடவுள் இருக்கணும், அவங்க விரும்புகிற கடவுள் என்று எதை அவர்கள் நம்புகிறார்களோ அதை எங்கள் குடும்பத்தில் நிற்கணும், எங்கள் வீட்டில் நிற்கணும் அப்படின்ட்டு பல முயற்சிகள் செய்வார்கள். சில கோயில் மாதிரி சில காரியங்களை அதுக்கு கட்டி வைத்திருப்பார்கள், சில வடிவங்களை செய்து வைத்திருப்பார்கள், படங்களை வைப்பார்கள், அதுக்கு பல விதமான பூஜை முறைகள், ஆராதனை முறைகள் எல்லாம் செய்வார்கள். இது ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் இருக்கக்கூடிய முறைகள் தான் இல்லையா? கிறிஸ்தவர்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, சிலர் இது இயேசுநாதர் அல்லது வேறு பல விதமான படங்கள் வைக்கிறார்கள். சில பிரிவினர் சில வடிவங்களை வைக்கிறார்கள். இது நான் தங்கும் ஸ்தலம், நான் இதை விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு இந்த வசனங்கள்லாம் எழுதி போடுவார்கள். இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அவங்க நம்புகிற அந்த கடவுளை புகழ்ந்து பாடுவது, தொழுகை செய்வது, ஆராதனை செய்வது, ஜெபம் பண்ணுவது, இப்படியெல்லாம் பல காரியங்களை செய்வது உண்டு. அவர் செய்யட்டும், அது அவரவருடைய உரிமை. ஆனால் இங்கே பரலோகத்தின் தேவன் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், நீங்கள் ஏசாயா 66 முதல் 2 வசனம் படிங்க. ஏசாயா 66 முதல் 2 வசனம் படிங்க. என்ன சொல்லுகிறார் கேட்போம். வாசிங்க. கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? வாசிங்க, நல்லா கவனிக்கணும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நாம் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் உண்டாகின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு ஒரு கோயில் கட்ட முடியாது, நீங்கள் எனக்கு ஒரு வழிபாடு நடத்த முடியாது. நான் இந்த வழிபாடுலாம் சந்தோஷப்படுறவன் இல்லை. ஒரு நுட்பமான காரியத்தை சிந்திக்கணும். எனக்குன்னு ஒரு கோயில், நான் குறிப்பாய் வாசம் பண்ணுகிற ஒரு சூழலை, அது எந்த கோயிலாட்டம் இறந்து போட்டு, அது எந்த மத கோயிலாட்டம் இருந்து போட்டு, ஜப விடாமல் இருந்துட்டு போட்டு, ஒரு ஆழத்தை சொல்லு. அப்படியெல்லாம் நீங்கள் நான் தங்கி இருக்கிற வாசஸ்தலத்தை எனக்கு கட்ட முடியாது, நான் இருக்க முடியாது, எனக்கு சூழ்நிலை இப்படி இருக்கிறது. இது முதலாவது விஷயம். 2வது சொல்லுகிறார், ஆனாலும் ஆவியிலே நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவன், இல்லையா, எனக்கு பயப்படுகிறவன், உண்மையாய் எனக்கு பயப்படுகிறவன், என்னைக்கு என்ன பண்ணுகிறவன், அவனை தான் நோக்கி பார்ப்பேன், நான் அவனுடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதான் 3:16 படிச்சுட்டோம். நீங்களே அந்த ஆலயம். அந்த வார்த்தையை நுட்பமாய் பிடித்து கொள்ள வேண்டும். நாம் தான் தேவனுடைய ஆலயம். நாம் வழிபாட்டு தலங்களில் போய் அவரை தேட முடியாது. நமக்குள்ளே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்பீங்க, நம்ம பல விதமான தொழுகை செய்கிறோமே, பூஜைகள்லாம் மற்றவங்க செய்கிற மாதிரி ஆராதனைகள்லாம் செய்கிறோமே,
அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாதா என்ற ஒரு கேள்வி உண்டு. பொதுவாக இப்போ நம்ம கிறிஸ்தவ குலத்திலும் பலவிதமான ஆராதனைகளில் ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் உணர்த்தின வசனத்தை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். அது மத்தேயு 15:8 படிங்க. 15:8 படிங்க. இந்த ஜனங்கள் தன் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அடுத்தது, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணோ எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்கிற வசனத்தை மீண்டும் அவர் உறுதிப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இங்கே என்ன புரிகிறோம்னு சொன்னால் பாருங்க, பல வாய் ஆராதனை, பல விதமான ஆராதனை முறைகள் இருக்கிறது இல்லையா? கடவுளை இது சந்தோஷப்படுத்தோன்னு சொல்லி தான் ஒவ்வொரு விதமான ஆராதனை முறைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய மனம் இந்த ஜனங்களோடு இணையவில்லை, அல்லது அவர்களுடைய மனம் என்னுடைய மனசோடு என்ன செய்யலை, இணையலை, தூரமாக இருக்கிறது. ஆராதனை இருக்குது, பாட்டு இருக்குது, தொழுகை இருக்குது, பல காரியங்கள் இருக்கிறது. அதில் இது கடவுளுக்கு பிரியம்னா அவங்க மனுஷ கற்பனைகள், இவங்களாக, அது தேவன் கற்றுக் கொடுத்த விஷயம் இல்லை. மனிதர்கள் தாங்களாகவே தங்களுடைய அறிவில் உருவாக்கின பல காரியங்களை வழிபாடுகளாக வழக்கங்களாக வச்சு கடவுள் கூட இருப்பார் அப்படி நினைத்து கொள்கிறார்கள். இது தவறாக இருக்கிறபடினால தான் மத்தேயு 6:33 நீங்கள் பரலோக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் கற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்தில் தேட வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட தேடணும். நமக்கு தெரிஞ்சது மாதிரியெல்லாம் வழிபாடுகள்லாம் வச்சுருக்காங்க, அது அவங்களோட உரிமை, அதுக்குள்ளே போகல. ஆனால் அந்த பைபிளில் இருக்கக்கூடிய தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீங்கள் அந்த பரலோக தேவனை தேட வேண்டும், அவருடைய நீதிகளை நீங்கள் தேட வேண்டும். அது மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொண்டாதான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ என்னிடத்துல கற்றுக்கொள்ளவில்லை என்றால், தேவராஜ்யத்தின் நீதியை நீங்கள் தேடவில்லை என்று சொன்னால், நீங்கள் என்ன வழிபாடு நடத்தினாலும், எந்த கூட்டத்துக்கு போனாலும், ஆராதனை முறை செஞ்சாலும் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலும் கிடைக்காது, தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கவும் முடியாது. புரியுது இல்லையா? நுட்பமான விஷயம். அதனால் இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. இப்படி நிறைய காரியம் உலகத்தில் நடக்கு, இது அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி வாழாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகி நீங்கள் மறுரூபமாகி கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. இங்கே பரலோக தேவனுக்கு எது பிரியமானது என்பதை நாம் சிந்திக்க, ஆராய, கற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு வெற்றி பெறுவீர்களோ, தேவ நீதிக்கேற்ற காரியங்களை, பரலோக தேவனுக்கு பிரியமான காரியங்களை எந்த அளவுக்கு கற்றுக்கொள்வதிலே வெற்றி பெறுவீர்களோ, இல்லையா? சில பிள்ளைகள் பாடம் படிக்கும், 10ஆம் கிளாஸில் 10 வரையும் படிக்கும், பாஸ் ஆகாது. சரியா? படிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு நாளும் பாஸ் ஆகாது. அப்போ படிக்கணும், பாஸ் ஆகத்தக்கதாக என்ன செய்யணும்? படிக்கணும். அப்போ எந்த அளவு கற்றுக்கொள்கிறீர்களோ, எந்த அளவு வெற்றி பெறுகிறீர்களோ, அந்த அளவு தான் பரலோக தேவனுடைய உறவை, ஐக்கியத்தை நாம் அனுபவிக்க முடியும். மற்ற புறஜாதிகள் செய்கிற மாதிரி வேறு எந்த வழியிலையும் செய்ய முடியாது, இல்லையா? இப்போ கத்தோலிக்க மரபில் கூட அவங்க மெழுகுத்திரையை கொளுத்தி வைத்தா வருவார்னு நினைக்கிறாங்க, சாம்பிராணி கொளுத்தி வச்சா அந்த வருவார்னு நினைக்கிறாங்க. நிறைய அதெல்லாம் அவங்க நினச்சிட்டு இருக்கிறது. இவர் சொல்கிறார், அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது, நான் அப்படி வரமாட்டேன், எனக்கேற்ற நீதிகளை, நியாயங்களை நீங்கள் தேட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் 23 நம்ம வாசித்தா 22 வாசிக்கணும். ஆமோஸ் 5:22 படிங்கள். உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும், ஆமோஸ் 5:22 10:67 தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும், பார்த்துக்கிடுங்க, நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன்.
உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். அடுத்தது, நியாயம் தண்ணீரை பல்லவும் நீதி வற்றாத நதியை பல்லவும் புரண்டு வரக்கூடாது. போதும். இப்போ என்னாச்சு? இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பழி செலுத்தி நான் என்ன சந்தோஷப்படுத்த முடியாது. இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி இசைக்கருவி மீட்டி என்னை சந்தோஷப்படுத்த முடியாது. நான் வரப்போகிறதும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. என்னுடைய நீதி, அதான் நீதி தண்ணீர் வற்றாத நதியை போல தாராளமாய் உனக்குள்ளேருந்து என்னுடைய நீதிக்கேற்ற காரியங்கள் வரட்டும், ஓரி வரட்டும், செயலுக்கு வரட்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ இயேசுவை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா, தேவன் அவரை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அடுத்த வார்த்தை என்னது? தேவன் அவருடைய கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை குணமாக்குறாய் சுற்றி தெரிந்தார். இங்கே நல்ல கவனிங்க. அப்போ தேவன் எப்படி வாசம் பண்ணுகிறாராம்? அவர் ஆவியா இருக்கிற தேவன். எப்படி ஆவியா இருக்கிறார்? இப்போ அசுத்த ஆவி, சாத்தானுடைய ஆவின்னு எல்லாம் சொல்லுங்க இல்லையா? அதெல்லாம் ஆவிதான் இல்லையா? இது பரிசுத்த ஆவி. என்ன ஆவி? அது யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், பரிசுத்த ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே அது முதல்ல அது இயேசுக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசுக்குள்ளே பரிசுத்தாவியாகிய தேவன் வந்து வாசம் பண்ணினார். நீங்கள் யோவான் 10:10 வரும்போது கூட 14:10 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தின் தேவன் இயேசுவுக்குள் வந்து ஆவியாய் வாசம் பண்ணினார். சரிதானே? வசனத்தை கவனமாக கவனிக்கணும். ஆவியாக இருக்கிற தேவன் இயேசுவுக்குள் பரிசுத்த ஆவியாய் வந்து வாசம் பண்ணினார். அதே ஆவியை இயேசு நமக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த இயேசு அதே பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பி வைக்கிறார். இங்கே அது யோவான் 15:26 பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவி என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியாக இருக்கிற தேவனிலிருந்து அந்த ஆவியை இயேசு நமக்கு அனுப்பி வைக்கிறார். அவருக்குள்ளே இருந்த ஆவியை நமக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த ஆவி நமக்குள்ளே வந்து தங்கும்போது நாம் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். அல்லேலூயா. வேற கோயில் கொட்டாரம் ஒன்றும் கிடையாது. நாமே தேவனுடைய ஆலயன வசனம் பார்த்துட்டோம். நமக்குள்ளே ஆவியாய் வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுது? அப்போது முதலாவது நம்ம வீட்டில் வாசம் பண்ணுவார் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த தேவன் எந்த இடத்திலும் நான் ஒரு கட்டடத்திலோ ஒரு சூழ்நிலையிலோ நான் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை. அது முடியாதுன்னு சொல்லிட்டார். ஒரே வழி இருக்குது, நான் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியும், உங்களை ஆலயமாக மாற்ற முடியுங்கிறது மிக தெளிவானது. அது இயேசுக்குள்ளே அது நடந்து. இப்போ இந்த பரலோகத்தின் தேவன் ஆவியாய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண நாம் இடம் அளிக்க வேண்டும். அல்லேலூயா. சரிதானே? அவர் நம்ம மனசில் வந்து வாசம் பண்ண இடம் அளிக்காமல் நீங்கள் கோயிலுகளும் பூஜை புனஸ்காரம்னு சுற்றிட்டு நடந்து என்ன பிரயோஜனம்? புரியுதா? இப்போ சொல்லுது. இதுதான் சுவிசேஷத்துக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம். இயேசு ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், கதவை திறந்தா நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன்னு சொன்னார்ல. அப்போ நமக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். நாம் கோயிலுக்குள்ள அவனு சுற்றிட்டு நடந்து ஒரு நன்மையை வரப்போகிறதில்ல. புரியுதா நான் சொல்லுது? நமக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ண வேண்டும். அது முக்கியமான விஷயம். அது எப்படி வாசம் பண்ணுவார்? இது புதுமையான காரியமாக இருக்கே பிரசங்கியார். பரலோகத்தின் தேவன் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், அந்த கோயிலில் இருக்காருனாக்க நினச்சிட்டு ஓடிட்டு நடக்கும். இப்போ நமக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னு கேட்க போகிறீங்க. நீங்கள் வந்து யோவான் 14, 15, 16 அந்த வசனத்தில் அது படிங்க. ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனங்களை, யோவான் 14 என்ன சொல்லுது? 14 தானே? ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பானா? 15 என்னது? 14:15 யோவான். ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் படிங்க. உன்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைனா என் வசனங்கள் என் போதனைகளை கடைபிடிப்பான்.
அண்ணா சொல்லுங்க, நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பரலோகத்தின் தேவ ஆவி நமக்குள்ளே வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாது. ஹல்லேலூயா. புரிஞ்சதுன்னு சொல்லேன். இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் அவர் தான் அந்த ஆவி அனுப்பணும். ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். ஏன் வரான்? நான் தானே அவருக்கு பக்கத்தில் இருக்கிறேன். அது வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய வளர்ச்சி பாரசத்தில் இருக்கிறேன். யார் இருக்குது? இயேசு மட்டும்தான் இருக்கார். மரியாவும் இல்லை, பேதுருவும் இல்லை, வேற யாரும் இல்லை. யார் மட்டும் இருக்குது? இயேசு மட்டும். ஏன்? மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறதுனால அங்கே இருக்கார். அப்போ நாம் பரலோகத்துக்கு போனோம்னாலும் அவர் வழியாக தான் போனோம். பரலோகத்திலிருந்து எந்த நன்மை வரணும்னா யார் மேலே வரணும்? அவர் மேலே தானே வரணும். ஒரு வழி தானே இருக்குது, ஒரு வழி தானே இருக்குது. இங்கேருந்து அங்கே போனோம்னாலும் அதுதான் வழி. அப்போ பரலோகத்திலிருந்து வர வேண்டிய பரிசுத்தாவி வரணும்னா ஒரே வழி, நம்ம இயேசுக்கு சீடர்களாக மாறிடணும். என்ன மாறிடணும்? அதனால தான் மத்தேயு 28 கடைசி 2 வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்னு ஏன் சொல்லியிருக்கேன்னா, என்னுடைய உபதேசத்தின்படி நடக்கிறவர்கள் தான் சீஷர்கள். நல்ல கவனிங்க. இந்த நாட்களில் நீங்கள் பல தொழுகை தலங்களுக்கு போகும்போது அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்தை தொழுகை செய்ய வேண்டும், அந்த தெய்வத்தை ஆராதிக்கணும். வழக்கமாகவே எல்லா மார்க்கத்திலும் என்ன ஒரு அடிப்படை வச்சுருக்காங்கன்னா, இதோ ஒரு தெய்வம், ஒரு கடவுள், அது ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டு அந்த தெய்வத்தை நாம் நிறைய ஆராதிச்சா, வாங்க அந்த தெய்வத்தை நாம் சந்தோஷப்படுத்தினா, இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். பொதுவாக இயல்பாகவே நாம் நினைக்கிறது என்னது? கடவுள் அல்லது தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா, நம்முடைய வீட்டுக்கு வரணும்னா, நமக்குள்ளே வரணும்னா என்ன செய்யணும்? அவரை சந்தோஷப்படுத்தணும். அப்படி தானே? சந்தோஷப்படுறதுக்கு என்ன செய்யாவ? சிலர் முளத்திரியை கொளுத்தி வச்சு சந்தோஷப்படுவார்னு பார்க்காவ, சிலர் சாம்பிராணியை போச்சு சந்தோஷப்படுவார்னு பார்க்காவ, சிலர் பாலை காய்ச்சி ஊற்றி சந்தோஷப்படுவார்னு பார்க்காவ, சிலர் பஞ்சாமிரதத்தை ஊற்றுவாவ இல்லையா, சிலர் தேனை ஊற்றுவாவ இல்லையா, சிலர் வட மாலை போட்டு ஆகலாம் இல்லையா. இதெல்லாம் என்னத்துக்குன்னா, அந்த தெய்வங்களை அப்படி அந்த தெய்வம் சந்தோஷப்படுவோன்னு நினைக்காவ. சந்தோஷப்படுவாரா நம்ம தெய்வம்? சொர்க்கத்தின் தெய்வம் இதுக்கெல்லாம் சந்தோஷப்பட மாட்டார். அதுதான் முதலே சொல்லிட்டார், ஆவியில் நொறுங்கொண்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு தான் நான் சந்தோஷப்படுவேன். சரிதானே? நாம் அப்படி தானே? நம்முடைய பிள்ளைகள் நம்ம சொல்லுறதுக்கு கீழ்ப்படிஞ்சால் சந்தோஷம். கீழ்ப்படியாமல் இருந்துட்டு பொன்னம்மா தங்கம்மா செல்லப்பான்னு பாட்டு பாடினாலும் நமக்கு சந்தோஷம் வராது இல்லையா. நம்ம சாயலில் தான் வருது, அவருக்கு சாயலில் நாம். சரி, அப்போது கடவுள் வரணும்னா அவருக்கு விருப்பமானது என்னதுன்னு செய்ய நமக்கு என்ன வேணும்? ஒரு அறிவு வேணுமா வேண்டாமா? உன் வழி என் வழி இல்லை, என் வழி உன் வழி இல்லை. அது ஏசாயா 55:8 சொல்லிட்டார். பரவாயில்ல, எப்படி போகிறது தெய்வம் பிரசங்கியாரு? அது ஏசுனார்கிட்ட வந்துடணும். அல்ல, அவர் சொல்லி தருவார். நான் தான் வழி, என்கிட்ட வாருங்க, நான் சொல்லி தரேன். பரலோக பிதாவுக்கு பிரியமானது நான் உங்களுக்கு கற்று தருகிறேன்னு கூப்பிடுகிறார். அப்போ அவர்கிட்ட கற்று சொல்லணும்னா என்ன செய்யணும்? அந்த மார்த்தா மரியா வீட்டுக்கு இயேசு வந்தார் இல்லையா. மார்த்தா வீட்டு வேலை செய்து இயேசுநாதருக்கு இறைச்சி முட்டை எல்லாம் அவிச்சு கொடுத்தா சந்தோஷப்படுவார்னு சொல்லிட்டாக்கோ சமையல் பண்ண போனது. இப்போ மரியா என்ன செய்கிறா? இயேசுவின் பாகத்தில் உட்காந்துருக்கா. இப்போ மார்த்தா சொல்லுவா, நான் கஷ்டப்படுவேன், வேலை செய்து கஷ்டப்படுவேன். இவன் இப்படி உமக்க வாயம் பார்த்துக்கிட்டு இப்படியே இருக்கா. எப்போ பார்த்தாலும் சேபம் கூட்டம்னு அப்படி ஆண்டவரேன்னு இருக்கா. இப்படி இருந்தால் போருமா அப்படின்னு சொல்ல. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, எல்லாம் வசனம் தானே தெரிந்து கொண்டாள். அப்போது இயேசுவின் பாதத்தில் இருக்கணும். எங்கே இருக்கணும்? நீர் சொல்லும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு இருக்கணும். மரியா சொல்லு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செஞ்சால் உங்கள் காரியம் நடந்துடும். யோவான் 2:5. சரி, அப்போ இயேசுவின் பாதத்திலிருந்து படிக்கணும். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் இன்னும் மற்றவர் பாடுறா இல்லையா. இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அவர் சொல்லி தருவார், நீ நான் சொல்லது கேளு, என் சீஷனா மாறு, என் சீஷியா மாறு, நான் அப்போது பரலோகத்தின் தேவாவியை உனக்கு அனுப்பி தருவேன். அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். அப்போ பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது,
அது நீங்கள் தான் வழியை சொல்லி தந்தாச்சு, இனி நீங்கள் அந்த வழியில் ஓடி போய் அதை அடைஞ்சிக்கிடணும். யோவான் 8:29 படிங்க. யோவான் 8:29. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இயேசு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. என்ன அனுப்பினவர் என்னுடனே கூடவே இருக்கிறார். நான் அந்த பரலோக பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருங்க. என்னை அனுப்பினவர் எனக்குள்ளே வந்தார். ஞானஸ்நானம் பற்றி கரையேறின போது இறங்கினார்ல, வந்தார். வந்தவர் போகவே இல்லை. என்னாச்சு கவனிக்கிறீங்களா? வந்தவர் போகவே இல்லை. ஏன் போகவே? என்னை விட்டு போகவே இல்லை. நான் தனியாக இல்லை. இன்னொரு கட்டத்தில் சீசர்கிட்ட சொல்லுவார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போனாலும் நான் தனியாக இருக்கல, எனக்குள்ளே இருக்கவர் எனக்கு கூட இருக்கார். இல்லை என்னை ஆலயமாக்கி எனக்குள்ளே இருக்கிறதுனால அவர் என்ன தனியாக விட மாட்டார். நான் எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறதுனால அவர் என்ன தனியாக விட மாட்டார். அப்போ எப்போ விட்டுட்டு போவார்னு கேட்டால், எப்போ அவரை எரிச்சல் ஊட்டுகிற காரியம் செய்கிறோமோ இல்லையா? தேவனை, பரலோக தேவனை எரிச்சல் ஊட்டுகிற காரியம் செஞ்சால், நீ பூ போட்டாலும், சாம்பிராணி போச்சாலும், பாட்டு பாடினாலும், பாயசம் காய்ச்சி ஊற்றினாலும் அவர் இன்னும் அப்படின்னு ஓடி போயிருப்பார். இல்லையோ? அப்போ எனக்கு பிரியமானதை செஞ்சால் தான் நான் இருப்பேன். அதான் நம்முடைய தேவனை குறித்து நீங்கள் தெளிவான அறிவு இருக்கணும். இன்னைக்கு இந்த அறிவு இல்லாமல் என்னென்னமோ நடக்குது. நீங்கள் லேவியர் 20:26 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜாதி ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இங்கே அடுத்தது ஒரு வார்த்தை இருக்குது. உலகத்தில் எத்தனையோ வழிபாடு நம்பிக்கையுள்ள ஆளும் இருக்காவ. அவிகளுக்கு கூட சேர்ந்து நீங்கள் பல இடங்களுக்கு ஜனங்கள் போகிற மாதிரி அங்கெங்கேயோ ஓடிட்டு நடந்தால் அந்த பரலோக தேவன் வரமாட்டார். முதலாவது ஒன்று புரியணும், நீங்கள் இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு கொஞ்சம் தனியாக விலவி ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார படிக்கணும். இல்லையா? நீர் சொல்லாப்பா, நீர் தான் பரலோகத்திலேருந்து வந்தவர், நீர் தான் பரலோகத்தில் இருக்கவர், நீர் சொல்லணும்னு சொல்லி இயேசுவின் பாதத்திலே காத்திருக்கணும். அவருடைய வசனங்களை வாசித்து கொண்டே தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மற்றவங்களை விட்டு பிரிந்து, அதான் பிரித்து எடுத்தேன். சில ஆள் வச்சு எல்லாம் நினைக்க இல்லைன்னா அவிகளும் கடவுள்கிட்ட தான் போகிறாவ, இவிகளும் தெய்வத்துக்கு தான் போகிறாவ. இப்படி எல்லாத்துலேயும் கிடந்து குழம்பிட்டு கிடப்பாவ. சாவு தர இந்த பரலோகத்தின் தெய்வம் இவர்களுக்குள்ளே வரமாட்டார். இல்லையா? அதான் நேரமே சொன்னார் இல்லையா, நீ தனியாவா இங்கே என் பாதத்தில் இரு, நான் சொல்வது கேளு. அப்போ நான் பரிசுத்தாவியை அனுப்புவேன்னு சொன்னால் அதெல்லாம் இப்போ வேண்டாம். அப்படிலாம் ஜனங்கள் பல இடங்களுக்கு வண்டி ஏறி கார் ஏறி ஒருத்தர் போடுவார், வானத்தின் வாசல்னு போடுவார். என்ன போடுவார்? வானத்தின். உடனே நினைக்கிது, ஓ வானத்துக்கு வாசல் அங்கே தான் இருக்கடோய் இன்னும் வண்டியும் காரம் எடுத்துக்கிட்டு அங்கே போகிறது. வேற ஒருத்தன் போடுவான் சாவி, பரலோகத்தின் சாவி. இல்லைன்னா இன்னும் பார்த்தது, ஓ அவர்கிட்ட தான் சாவி இருக்கு. இன்னொருத்தர் போடுவார் திறந்த வாசல். என்ன வாசல்? உங்க எல்லாம் அடைச்சி போட்டிருக்கு, இங்கே தான் திறந்து வச்சிருக்கு, கொள்ளாமா? இப்படி எல்லாம் நூதனமான தலைப்புலாம் போட்டோம்னா நம்ம எல்லாம் வண்டியங்காரம் பிடிச்சிக்கிட்டு முந்தின நாள் போய் அங்கே காவல் கிடக்குது. வாசலாமே எப்போ வாசல் திறக்கம் பார்ப்போம். இல்லையா? மற்ற மார்க்கத்தில் வச்சுருக்கிறேன் இந்த அவங்க கோயிலுக்கு சொர்க்க வாசலா, திறந்தா அதான் சொர்க்கம், தெய்வம் இருக்கிற இடம். இதெல்லாம் நடக்காத காரியம். அவர் சொல்லுவார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன். இயேசுவன் போதனைகளுக்கு கீழ்ப்படிவியலா, சீசராவியலா, அவருக்கு பாதத்திலிருந்து படிப்பியலா இருந்தால் மட்டும்தான் பரலோக தேவன் ஆவியா நமக்குள்ளே வாசம் பண்ண முடியும். ரெண்டாவது என்ன பார்த்தா, இப்போ பரலோக தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். என்னதை செய்யணும்? இதுதான் பிரச்சனை பாருங்க. வேற எல்லாம் செய்வாவ, காசு கொடுப்பாவ, தவம் இருப்பாவ, அங்க பிரதட்சணம் தரையில உருளுவாவ, எத்தனையோ வழிபாடு, தலைக்கு மொட்டையை போட்டுருவாவ, எல்லாம் செய்வாவ, எல்லாத்தையும் செய்வா. இல்லையோ? ஆனால் அவருக்கு பிரியமானது என்ன? இந்த கடவுள் யாரு? அதை செய்யணுமேங்கிற வாஞ்ச ஆளுகளுக்கு கிடையாது இல்லையா? ஒருத்தருக்கும் கிடையாது. அது என்ன பிரசங்காரே அப்படி சொல்லுதியா? இவ்வளவு ஜனங்கள் அந்த கூட்டத்துக்கு போறாவ, இந்த கூட்டத்துக்கு போறாவ, ஆவி உள்ள கூட்டத்துக்கு போறாவ, ஆவி இல்லாத கூட்டத்துக்கு போறாவேன்னா பேக்கி பயந்து போறது. இல்லையா? வேற பிரச்சனை தீர்றதுக்கு போறது. எல்லாம ஆண்டவர்கிட்ட படிச்சுக்கா போறாவ. அங்கே போனால் ஆண்டவரை பற்றி படிக்கலாம், தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ அவியெல்லாம் அந்த எண்ணத்தில் போகல. அங்கே இருக்க ஆளுகளுக்கும் தெரியும், இதுகளுக்கு இப்போ வசனம் பேசினா எழும்பி போயிடும், பரலோகத்தை பற்றி பேசினா எழும்பி போயிடும். அதனால இப்போ அதெல்லாம் பேசப்படாது. வேற என்னத்தையாவது கதை அடித்து 10 பாட்டுலாம் பாடி அப்படி போனால் ஜனங்கள் அப்போ தான்
வருவாவ, அவைகளுக்கும் சிக்கல் தான். இப்படியாக போயிட்டு இருக்கு பாருங்க. நாம் அப்படி போகக்கூடாது. நீங்கள் எபேசியர் 4:30 படிங்க. எபேசியர் 4:30 படிங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை படிங்க. எபேசியர் 4:30. எபேசியர் 4:30. அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கம். நல்லா கவனிச்சுக்கிடணும். இப்போ நம்ம யாராவது திட்டினாலோ, நம்ம பற்றி தப்பாக சொன்னாலோ நமக்கு மன வருத்தம் வருது இல்லையா? இனி அவளுக்கு வீட்டு வாசலில் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போகிறான் இல்லையா? நமக்கே இத்தனை வெப்பராளம் இருக்கணும், அப்படின்னு அவருக்கு இருக்காதாகும்? சொல்லுங்கள், இருக்கணுமா வேண்டாமா? நம்ம நினச்சிக்கிட்டது என்னன்னா, அவருக்கு கண்ணம் கிடையாது, மூக்கம் கிடையாது, அது ஒரு சொரணை கட்ட தெய்வம் இல்லையா? நமக்கு துவான மாதிரிலாம் போனோம். அவர் ஒரு அப்படி தானே, கம்பால் அடிச்சாவலாம், சிலுவையில் அடிச்சாவலாம், கன்னத்தில் துப்புனாவலாம், இப்படிப்பட்டவர் தானே தெய்வம். இப்படி நினச்சிக்கிட்ட ஆளுவ நடக்குதுனாலேயாக்கும் உருப்படாமல் போகிறது. அப்போ நமக்கு நம்ம எரிச்சல் விட்டுக்கிற கரிஞ்சு தான் கோவம் வருது. அப்போ அவருக்கு வருமா? அதான் சொல்லியிருக்கு, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை தூக்கப்படுறத விட. தூக்கப்பட்டுனா என்ன நடக்கும்? பார்க்க மட்டும் பார்க்குவார், பிறகு இறங்கி போயிடுவார். அவர் எப்போ போனாருன்னு நமக்கு தெரியாது. சிம்சோன்னு ஒரு மனுஷன் இருந்தான் இல்லையா? அவனுக்குள்ள தேவ ஆவி இருந்த இல்லையா? அவனை பல மாதிரியாக கட்டி எல்லாம் பார்த்தா அவன் முடியலை. ஒரு கட்டத்தில் அவன் எல்லாத்தையும் அறுத்தறிஞ்சிட்டு போயிடுவான். ஒரு கட்டத்தில் தலைமுடியை வெட்டி மொட்டையாக்கி போட்டான். இவன் நினச்சிக்கிட்டான் எல்லா நாளும் சாடி விழுந்து எழும்பி போகிற மாதிரி எழும்புனா அவனை பிடிச்சி 2 கண்ணையும் குருடாக்கி மாவாட்டுக்கு கொண்டு போயிட்டான். பத்தியலா? அப்போது இவன் தனக்குள்ளே இருந்த வல்லமை போனதை அறியாத இருந்தான். பத்தியலா? நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தப்படாது. பல வேளை நாம் துக்கப்படுத்துகிறோம். உலகத்தை பார்த்து, மனுஷரை பார்த்து, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, அதுக்கு அதிக மரியாதை கொடுத்து பரலோகின் தேவ ஆவியானவரை என்ன செய்கிறோம்? துக்கப்படுத்துகிறோம். பாருங்க, துக்கப்படுத்துகிறோம். அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, நம்ம கேட்குதில்ல. அவர் வசனத்தை வாசிக்கணும் சொல்லாரு, வாசிக்கிறதில்லை. நம்ம தோணுங்க வழியிலே நடந்துடணும். அவருக்கு துக்கம் வரும். அவர் பார்க்க மாட்டோம், பார்த்து ஒரு நாள் இறங்கி போயிடுவார். போனது தெரியாது. சில வேளை இது இறங்கி போயிட்டு வேற ஒன்று உள்ள வந்துடுமா? சவுலுக்குள்ளே இருந்து கர்த்தருடைய ஆவி போய் ஒரு பொல்லாத ஆவி வந்துதான். அப்போ நம்ம நிலைமை அப்படி இருக்கப்படாது இல்லையா? துக்கப்படுத்தப்படாது. ஆவியானவர் துக்கப்படுத்தப்படாது, அவரை வருத்தப்படுத்தப்படாது. அவருடைய வசனங்களை கவனித்து பிரியமாக நடக்க பழகணும். அப்படி பழகினாதான் இந்த ஆவி முதலாவது தேவன் ஆவியாய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். 2வது அந்த வசனம், அந்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசமாக இருப்பார். நம்ம விட்டு வெளியே போகாமல் வாசமாக இருப்பாருங்கிறதையும் புரிந்து கொள்ளணும். இப்படி நம்முடைய இருதயத்தை, மனசை நாம் தேவனுக்கு நேராய் திருப்பும்போது, அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது, இப்போ ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் இருந்தார், இங்கே பக்கத்தில் தான், அந்த காஞ்சி ரோட்டு சாது ஏசாசன்னு சொல்லுவாங்க, கிருபாசன கிறிஸ்துவ சபையை ஸ்தாபித்த சாது சன்னியாசி. அவர் ஊழியத்துக்கு வேகமாக நடந்து தான் போவார். அதிகமாக போயிட்டு இருந்தார். அங்கே திருநெல்வேலி மாவட்டம், அங்கே போகிற இடத்துல மழை வந்துட்டு, திடீர்னு மழை வந்துட்டு, அங்கே எங்கே பார்த்தாரு ஒதுங்கி கிடம் இல்லை. அங்கே இந்த பனவாலை எல்லாம் வச்சு ஒரு குடிசேருது. நேராக போய் அதுக்குள்ளே போய் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். மழைக்கு என்ன செஞ்சார்? ஒதுங்கி நின்றுட்டார். அப்படி நின்றுட்டு இருக்க வேலை அங்கே ஒருத்தன் வீச்சர் வாழையை எடுத்துக்கிட்டு ஆவேசமாக இவர் எதிராக வாரானா, ஓடி வாரானா. வந்து சொல்லுவானா, டேய் நீ யாரு, ஏன் எங்கே நிற்கிறாய் அப்படின்னு. அப்போ இவர் சொன்னாரா, இப்படி வந்தேன், வழியில் மழை வந்துட்டு, மழைக்கு தான் ஒதுங்கி இதில் நிற்கேன். இந்த மழை கொஞ்சம் தீர்ந்த உடனே நான் எனக்கு வேறு இடத்துக்கு போகணும், நான் போகிற வழி போக்கணும் ஆக்கணும். அங்கெல்லாம் நிற்கக்கூடாது, அது எனக்கு சாமிக்க கோயில், நீ நிற்கிது சாமிக்க கோயில். அங்கே சாமி வீட்டில் வந்து நான் உறங்கி கிடந்தேன், என்னை குடஞ்சி. அங்கே ஒருத்தன் தாடி வச்சுருக்கேன், காவி போட்டு நிற்கிறேன், எனக்கு அங்கே இருக்க முடியாமல் நான் ஓடி வந்துட்டேன், நீ அவனை அங்கேருந்து வரட்டு, நான் அங்கே இருக்கணும். அப்போது சன்னியாசி பார்த்தார், இதுதான் சரியான வார்த்தை. இல்லை என்ன கண்டு, நான் ஒரு சாதாரண சன்னியாசி, என்னோட கல்ல இல்லை, கத்தியும் இல்லை, கம்பம் இல்லை, என்ன கண்டே பயந்து ஓடியாச்சு உனக்கு சாமி, உன்னை எப்படிடா இது பாதுகாக்க போகுது, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு சுவிசேஷம் சொன்னாராம். இப்போ என்னத்தை புரிஞ்சிய? அப்போ நம்ம எல்லாம் தேவ ஆலயமாகிடுவோம், தேவ ஆவி நமக்குள்ளே வந்துடும். நம்ம எங்கே போனாலும் அங்கே இருக்க பேயா முதல்ல இறங்கி போனோமா போண்டாமா? ராத்திரி இஞ்சு கிடந்து உறங்குனா பேயா வெளியே போயிடணும். நம்ம போன அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வரணும்னாலே வரணும். அப்படி தானே அர்த்தம் ஆகுது. ஜென்யூன் ஸ்பிரிட் நான் பார்த்துருக்கேன்.
அப்படி ஒரு வட்டம் வரைக்கும் சுற்றி அடிக்கும். சில வேளை ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிருக்கு. சமீபத்தில் ஒரு நாள் எனக்கு மஸ்கிட்டோ நெட்டை அறுத்து போட்டுச்சு. எப்படியும் துள்ளி எழும்பினேன் 3 டைம். தெரியுது, எனக்கு தெரியுது, நான் தூங்கி தான் இருக்கேன், ஒரு பவர் வருதுன்னு எனக்கு தெரியுது. நான் துள்ளி எழும்பினதும் மஸ்கிட்டோ நெட்டு அறுந்து விழுந்ததும் சரியாயிருது, கொசுவெல்லாம் அறுத்து விழுந்ததும் சரியாயிருது. அது ஒரே நாளையில் 3 அட்டம்ப்ட் இது மாதிரி. ஒருக்கா இப்படி வந்தது, அடுத்து இதோட குறவு, அடுத்து இதோட குறவு, 3 குறவு. ஸோ அந்த வரைக்கும் வந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. அது இந்த ஊழியங்கள்ல எல்லாம் நாங்கள் செயல்படுறதுனால அந்த ஆவிகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக என்சர்க்கிள் பண்ணோம். உங்களையெல்லாம் தூக்கி தூரட தெரிஞ்சிருக்கோம். அல்ல இல்லையா? அப்போ இந்த தேவனுடைய ஆவி இருந்ததுனால தான் நாங்களும் தப்பி படைச்சது. இந்த ஆவி வேணுமா? நீங்கள் ஆலயம் ஆவணமா? ஆலயமானா உங்கள் வீட்டுக்கு பேய் வராது. உங்கள் வீட்டில் உள்ள ஆளுகளுக்கு பேய் பெய்கிறேன். நான் முடித்தேன், எனக்கு வந்துடுது. அது என்னன்னா, நான் ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் ஏறினேன், 3 சீட்டு. அந்த அர்த்தத்தில் ஒரு மனுஷன் இருக்கான். நான் பார்த்தேன் 3 பேர் உட்கார சீட்டு, ஒரு ஆள் தான் இருக்கான். நான் இந்த அர்த்தம் உட்காந்தேன், கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்தேன். எப்போவுமே தனியாக ஒதுங்கி போகிறதான் எனக்கு வழக்கம். அவன் இப்படி என்ன சரைஞ்சு பார்க்குறான், இப்படி பார்க்குறான், என்னெல்லாமோ செய்கிறான். செஞ்சுட்டு சர மாதிரி கிளம்பினான், பட்ட கிளம்பினான். எனக்கு முன்னாடி தான் வெளியே வரணும். வெளியே வந்தான், ஒரு 3 சீட்டு தாண்டி முன்னால் போய் உட்காந்துட்டு அங்கே இருந்துட்டு என்ன முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் பஸ்ஸில் யாரையும் உட்காந்து உனக்கு என்ன பிரச்சனை? இது ரொம்ப நாள் எனக்கு புரியலை. அதுக்கு பிறகு தான் புரிஞ்சுது, எனக்குள்ளே இருக்க சாதனம் வேறு, அவனுக்குள்ளே இருக்க சாதனம் வேறு. இப்போ புரிஞ்சுதா? பஸ்ஸில் யார் இருந்தவனே இறங்கி ஓடியாச்சுன்னு சொன்னா, பேய் பிடிச்ச ஆள் வீட்டுக்கு வந்தாலே பேய் போயிடான். அப்புறம் வெளியே போன பிறகு தான் பேய் கூட போனோம். அப்போ நமக்குள்ள தேவாவி இருக்கணுமா? நம்ம தேவாலயமாக இருக்கணுமா? இப்படி தேவாலயமாக இருந்தா, இப்படி 5-6 தேவாலயம் கூடி இருந்தா அவங்க நடுவில் வந்துடும். இப்படியாக நடுவில் வாரது, சும்மா வாரதில்லை. தேவ ஆலயமானவர்கள் கூடி வரும்போது வந்துடுறார். அப்போ நம்ம தேவ ஆலயமாகிறதுல கவனமாக இருக்கணும். இயேசுவின் சீஷத்துவத்தில் கடைபிடிக்க கவனமாக இருக்கணும். அவர் பரிசுத்த ஆவியை தரும்போது பெற்றுக்கொள்ளணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தி எரிச்சல் ஊட்டப்படாது. அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து பழவனா அவர் ஆலயமாக்கி ஆலயமாக உட்காந்து நம்ம எங்கே போனாலும் பேய் வராது. பேய் பிடிச்ச ஆளெல்லாம் சரியாயிருவாவ நம்ம இல்லையா? நான் முடிச்சிட்டேன். ஒரு பிரசங்கியாரங்கிட்ட சொன்னதாக்கம். அவர் இப்போ இல்லை, ரொம்ப உயரமாக இருப்பார். அவர் சொல்லார், பிரசங்கியாரே, நான் பொல்லாத மனுஷனாக்கம், உள்ள அக்கிரமம் எல்லாம் செய்வேன், செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். என் பண்டாட்டி நல்லா ஜெபம் பண்ணுவா. அவள் வீட்டுக்கு போனோடனே சொல்லுவா, நீர் இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் செஞ்சுட்டு தானே வந்திருக்கிறீர் இன்னைக்கு. எனக்கு பயந்து போச்சு. இது எப்படி தெரியும் இவளுக்கு நான் செய்த அக்கிரமம் எல்லாம் எப்படி தெரியும்? தெரிஞ்சு போச்சு. எனக்கு பயம். எனக்கு இவ்வளோ கண்டாலே அப்புறம் பயம் கொள்ளாமா? இப்போ மனைவியை கண்டாலே எனக்கு பயமாக்கும். நான் பயந்து பிறகு ரசிக்கப்பட்டேன். அப்புறம் அது இறந்து போச்சு. இப்போ நான் ஊழியக்காரனா அந்த ஊழியத்தில் இருக்கேன்னு சொன்னார். இப்போ அவரும் பையாச்சு. சரி, அப்போது பரலோக தேவன் ஆவியாய் வந்து வாசம் பண்ண அவர் வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம். இயேசுவின் சீஷத்துவத்துக்கு கீழ்ப்படிவோம். ஆவியை துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்வோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். அப்போ எல்லா தேவ ஆசீர்வாதங்கள் நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களும் உண்டாகும். இந்த வார்த்தையினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.